சில கிராமத்தில் இருக்கிற பாட்டி வீட்டுக்கு போகும்போது அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோடு வந்துட்டு இந்த மாதிரி கம்மக்கரையில் வந்துட்டு விளாண்டுட்டு அப்படி அங்கே இருக்கிற புளிய மரத்தில் ஏறி புளியங்காய் வந்து பறித்து ஒரு கை நிறைய இந்த மாதிரி வந்து ஒரு கை நிறைய புளியங்காய், அப்புறம் அவங்கவுங்க வீட்டில் இருந்து ஆளுக்கு ஒரு கை உப்பு, ஆளுக்கு ஒரு கை வத்தல், அதெல்லாத்தையும் எடுத்து அங்கே இருக்கிற அந்த கிராமத்துக்கு பொதுவான ஒரு பெரிய ஆட்டு உரல் இருக்கும். அந்த ஆட்டு உரலில் போட்டு அந்த பெரிய உலக்கையை வச்சு ஆளாளுக்கு மாற்றி மாற்றி இடித்து வேறு சொட்ட அப்படியே இடித்து அது பெரிய உருண்டையை திரட்டி அப்படியே கை நிறைய இப்படி அரைச்சதை எடுத்த பசும் உரப்பா அப்படி எடுத்து சாப்பிடும்பொழுது அது வாழ்க்கை. அந்த மாதிரி ரொம்ப வருஷமாக வந்து தேடிட்டே இருந்தேன். அதெல்லாம் வந்து எடுத்து பக்கம் போகும்போது பொங்கல் சீர் மாதிரி வந்து என் தங்கச்சி எனக்கு எடுத்து கொடுத்தா, அவங்களுடைய மாமியார் ஊர்லேருந்து. ஸோ இங்கே மெட்ராஸில் எங்கே இருக்குது ஆட்டு உரல் உலக்கைகள்லாம் இங்கே போகிறது அப்படின்றதுனால வீட்டில் இருந்து இந்த குட்டி உரல் இதை ரெடி பண்ணிட்டேன். இப்போதைக்கு ஒரு காய் எடுத்து வச்சுருக்கேன், ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி வருது சொல்லி எவ்வளோ உரப்பாக இருக்குன்னு தெரியல, கொஞ்சமாக எடுத்து எவ்வளோ உரப்பாக இருக்குன்னு தெரியல, பயமாக இருக்குது. இன்றைக்கி அப்பார்ட்மெண்ட்டில் வந்து மோட்ரு வேறு ரிப்பேர் ஆகிடுச்சு, தண்ணி வேறு வரல, டாய்லெட்டில் சுத்தமாக தண்ணி இல்லை, ஏதாவது பஞ்சாயத்து ஆகிடுச்சுன்னு அது வேறு சேர்ந்து அப்படியே என்ன 1980s கூட்டிகிட்டு போயிடுச்சு. 1990s எத்தனை பேர் சாப்பிட்டு